ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மலேசியாவில் இருந்து நான் உங்கள் ஜமீன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோன்னா ப்ரீஃபில் சுற்றி பார்க்க போகிறோம். கோலாலம்பூரில் குட்டி இந்தியா அந்த இடத்த இப்போ நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். என்னென்ன கடைகள் இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது ப்ரீஃபில் பஸ் ஸ்டாப்பு. பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்களா டபுள் டெக்கர் பஸ்ஸாக போகுது. ஏத்தாப்பில் பார்த்தீங்களாக்க ஷாப்பிங் மாலு. அது உள்ளே போன பக்கம் நம்ம ரயில்வே ஜங்ஷன் உள்ளே இருக்குது. இங்கே ஃபுல்லாக தமிழர்கள் தான் அதிகம். அதாவது சொல்கிறது குட்டி இந்தியா. அதாவது குட்டி இந்தியான்னு சொல்லக்கூடாது, குட்டி தமிழ்நாடு. அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட்ல அங்கே இருக்கு. நம்ம மதுரையில் இருக்குல்ல அஞ்சப்பர், அதெல்லாம் அங்கே இருக்கு. இல்லை தமிழ்நாட்டில் உள்ள ரெஸ்டாரண்ட், ஜவுளிக்கடை எல்லாமே இங்கே இருக்கு. ஸ்ரீகுமரன்ஸ் அந்த டீ வரணும்னு வைக்கிறேன். டீ என்ன டீ? என்னது டீ? மசாலா டீ, செஞ்ச டீ, நார்மல் டீ. ஒரு நார்மல் டீ கொடுங்க. நார்மல் டீ கொடுங்க. என்ன ஸ்மாலே கொடுங்க. நம்ம அண்ணன் கடையில் டீ சாப்பிட்டு போவோம். மசாலா டீ, ஜிஞ்சர் டீ, நார்மல் டீ வச்சுருக்காங்க. இது வந்து நார்மல் மசாலா டீ, இது ஜிஞ்சர் டீ, இது வந்து நார்மல் டீ, ப்ரூ காஃபி. நம்ம அண்ணங்களை டீ குடிப்போம். இதுதான் கரெக்டாக நல்லது. கொஞ்சம் குடிச்சாலும் அவ்வளோ டேஸ்ட். ஆனால் சூடாகவும் இருக்கு, டேஸ்டாகவும் இருக்கு. கடை பேரை பார்த்தீங்கன்னா டீ தம்பி. சைக்கிள்லே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஊரில் தம் டீ விற்பாங்களே சைக்கிளில் வச்சு, அந்த ஒரு லொக்கேஷனில் வச்சுருக்காங்க. ப்ரீஃபில் வந்தீங்கன்னாக்கா நம்ம அண்ணன் கடை ரோட்டு கடை டீ கிடைக்குவாங்க. அந்த டேஸ்டாக இருக்கு. பார்க்கணும் தேங்க்ஸ். பிளேஸை பாருங்க எப்படிங்க. ஆஹா, அருமையான டெக்கரேஷன். பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு. லிட்டில் தமிழ்நாடு அவள் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு. நம்மளே பேர் வச்சுக்கிறோம் லிட்டில் தமிழ்நாடுன்னு. எதுக்கு லிட்டில் இந்தியான்னு சொல்ல, லிட்டில் தமிழ்நாடுன்னு சொல்லிடுவோம். சூப்பராக இருக்குதுடா. நல்லா ப்ரீஃபில் சுற்றி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்படியே கலர்ஃபுல்லாக ரவுண்டான பாருங்க எப்படி போட்டுருக்காங்க. அப்படியே யானையெல்லாம் வச்சு அழகாக பார்க்கு மாதிரி செட் பண்ணி சூப்பராக இருக்காங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. பக்கத்தில் பெரிய பெரிய பில்டிங்கு, ஒரு அழகான ஒரு ப்ரீஃபில் பூங்கா மாதிரி இருக்கு பாருங்க. பார்க் மாதிரி வந்து அப்படியே ரவுண்டான போட்டிருக்காங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு. இந்த இடத்துல ஒரு சேரை போட்டு உட்காந்து டீ இப்படி சாப்பிட்டேன். ராஜாஜி செல்ஃப் பேலஸ் பட்டை கலத்துல பார்த்து ஸ்ரீ பாண்டி மெஸ் இருக்கு. ஸ்ரீ பாண்டி மெஸ் பக்கத்துல அடையார் ஆனந்த பவன் இருக்கு. உங்க பேரு என்ன? ராஜு. ஓகே. இந்த ஃபுல்லா தமிழ் ரெஸ்டாரண்ட் தான். தமிழ் ரெஸ்டாரண்ட் தான். இல்லை ஃபேமஸான கடைகள் தான். பாண்டி மெஸ். பாண்டி மெஸ் புது பசார்ல ஒன்று வச்சிருந்தாங்கல்ல, இருக்கு. ஓகே ஓகேண்ணே. பாட்டு வச்சுல நம்ம ஏரியாவில் வந்து தமிழ் பாட்டு கலக்குது ஏரியா. அடையார் ஆனந்த பவன். நம்ம ஏற்கனவே ஒரு அடையார் ஆனந்த பவன் ரெஸ்டாரண்ட் போட்டிருக்கோம். நீ மல்லிகா என்டர்பிரைஸ் ஓல்டு பிளேஸ் ரெஸ்டாரண்ட் கடை. பாம்பே ஜுவல்லரி மச்சி இந்தியாவில் ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கா பாம்பே ஜுவல்லரி. ஓகே. இதில் பார்த்தா ராஜாஜி சில்க் பேலஸ் இருக்கு. ஃபுல்லாக தமிழர் கடை தாங்க. பார்க்குறதுக்கு அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க மாதிரியே இருக்கு எனக்கு ஃபீலிங்.
பில்டிங் ஒவ்வொரு பில்டிங் எப்படி வித்துல கலர்ஃபுல்லா இருக்கு. இது ஹோட்டல். இந்த பிரியாணி வர பண்றாங்க. என்ன பிரியாணிண்ணே? என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணினா நல்லா இருக்கும். சிக்கன் பிரியாணி. ஆமா ஆமா. பட்டர் பிரியாணி தான் 980. ஒரு முட்டை ஒரு பீஸோட வரும். நல்லா இருக்கும். உள்ள இடம் வசதி இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். மட்டன் பிரியாணியோட 540 வரும். 540. ஆமா. கடை பேரு இந்த நியூ கடாப் சிக்கன் காபி. நீ நல்லா இடம் வசதி இருக்கு. உள்ள வந்து சாப்பிடலாம். இது வந்து காய்கறி பத்தியா சாயந்தர நேரம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க காய்கறி. சாயந்தர நேரம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு காய்கறி. ஃபுல்லாக ஹோல்சேல் பலசர் கடை. கடை பேர் மங்கை தீபம். பலசர் கடை தமிழ்நாடு தான் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக பூக்கடை ஏரியா. பூ மல்லிகைப்பூ மாலை எல்லாம் இருக்கு. உள்ள வந்தானே அப்படியே கம்மகமாக மணக்குது. மாலைகள்லாம் விதவிதமா இருக்கு. இது மல்லிகைப்பூனே. இது எப்படி கொடுப்பீங்க? ஒரு முழம் 7 வெள்ளி. அந்த மாதிரி. நான் வந்து இளையாங்குடி. இல்லை நான் இங்கே தான் வச்சுறேன். ஆமா, இது சும்மா பார்ட் டைம் ஜாப். யூடியூப் சேனல் சம்பாதிச்சு கொடுக்குறேன். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு மாசம் தான் ஆகுது. சம்பாதிச்சு உங்க தேடி வந்துடுறேன். உங்க வீடியோ எல்லாம் பார்த்தோன்னே. நீங்க எது? நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யமா? கேள்விப்பட்டிருக்கேன், போனதில்லை. ஆமா, ஊருக்கு போனா போயிருவோம். சொல்லுவீங்கல்ல. அந்த நீங்க எந்த ஊரு? கொஞ்சம் பக்கம் 30 கிலோமீட்டர் தூரம். 30 கிலோமீட்டர் தூரமா? சரி சரி. திருவாரூரா? கடை எத்தனை மணிக்கு இருந்து எத்தனை மணி இருக்கும்? இதுக்கு டைம் கிடையாது. டைம் கிடையாது. வியாபாரம் முடிந்துட்டே இருக்கும். பூக்கடை இது மட்டும் தான். வேற இது மட்டும் தான் பூக்கடை. இது பண்ண என்ன இருக்கு பின்னுக்கு? கார் பார்க்கிங் தான் இருக்கு. வேற அப்படியா? தமிழ் ஸ்கூலா? இல்ல பள்ளி. பாப்பேன். என் பேரு ஜமிக். யூடியூப் சேனல் பேரு ஜமிக் விலாக். அவர் அசரப்புள்ள விலாக் இருக்காருல்ல, இந்த மாதிரி நம்ம ஜமிக் விலாக். ஓகேண்ணே. பிரீஃப் இல்லை பில்டிங் பாருங்க, எவ்வளோ பில்டிங். அதேப்பா பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பிரீஃப் ஏரியாவில் அவைலபிள் பில்டிங். மினரா சேல். இந்த பில்டிங் மினரா சேல் இருக்கு. அதுக்கு எதிர்த்தாப்புல பார்த்தீங்கன்னாக்கா அம்மன் மெஸ், நம்ம மதுரையில் இருக்குல்ல அம்மன் மெஸ், அந்த அம்மன் மெஸ் இந்த பெரிய பில்டிங் இருக்கு பாருங்க, அது கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா இருக்கும். வாங்க அம்மன் மெஸ் அப்படி இப்படி பார்ப்போம். நம்ம வந்து இன்னொரு நாளைக்கு வந்து அம்மன் மெஸ்ஸில் சாப்பிட்டு ஒரு வீடியோ போடுவோம். இப்போ நம்ம வந்து டைம் இல்லை, சாப்பாடு டைம்லாம் போயிடுச்சு, சாப்பிட்டாச்சு. நம்ம வெளியில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. நம்ம உள்ள கூட்டமாக இருந்து சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். சேரத்தில் எப்படி போட்டிருக்காங்க, ரிலாக்ஸ் பண்ணலாம். இந்த கூட்டமாக இருந்தால் வெயிட் பண்ணலாம். சூப்பராக கடைலாம் எவ்வளோ ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா. நம்ம இன்னொரு நாளைக்கு வந்து இந்த கடையை சாப்பிட்ற வீடியோ எடுத்து போடுவோம். அம்மா மேஸுக்கு அப்படியே ஏற்றாவில் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க் மாசுங்க. இப்போ பூங்கம்மா இருக்கு பாருங்க, சூப்பராக வச்சுருக்காங்க. அப்படியே அந்த கடைக்கு ஏற்றாப்லே இருக்கு. இங்கே ஒரு ராமராஜ் இருக்கு. இல்லை பூங்காமா செட் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க.
இதே நைட்டில் பார்த்தா நல்லா இருக்கும். லைட்லாம் போட்டு நல்லா தண்ணி கிச்சன் அடிக்கிற மாதிரி உண்மையாக இருக்கும். நிறையா பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரோடெல்லாம் அப்படி கல் போச்சு, அவ்வளோ இருக்குங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கு ஏரியா, பெரிய ஏரியா. அது நல்லா ஹை கிளாஸ் ஏரியா மாதிரி இருக்கு. சீதாராம் ரெஸ்டாரண்ட், சீதாராம் ஃபேமிலி கறி ஹவுஸ், சுந்தரம் பிரகாஷ். இங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, சீதாராம் ரெஸ்டாரண்ட். இந்த சாப்பாடு எல்லாமே இருக்கு, மாதிரி சாப்பாடு, காலை சாப்பாடு, வடை, பச்சி எல்லாமே வச்சிருக்காங்க. ஆப்பம் மட்டும் வச்சிருக்காங்க. மட்டன் சூப், கிரேப், ரசம், இளநீ எல்லாமே இருக்கு சாப்பாடு. சாமி ஜாமான் வச்சிருக்காங்க. சாமி ஜாமான், பாசி, சாமி சிலை, ஜாமான். இங்க ஒரு ரெஸ்டாரண்ட் பாருங்க, கோட்டுமலை பிள்ளையார் உணவகம். இது ரெஸ்டாரண்ட், கோட்டுமலை பிள்ளையார் உணவகம். வடை பச்சிலாம் வச்சுருக்காங்க. வடை, பச்சி, பக்கோடா, சமோசா. காலைல எத்தனை மணி கடை இருப்பாங்க? 7:30. காலைல 7:30 மணி கடை திறந்துருவாங்க. முறுக்கு இருக்கு பாருங்க, சின்ன முறுக்கு வந்து பெரிய முறுக்கு வரையும். மெட்ராஸ் பேக்கரி போவோம். மெட்ராஸ் பேக்கரியில் போயிட்டு ஒரு டீயை குடிப்போமா? டீ ஒன்று போடு. காலைல எத்தனை மணிக்கு கடை? காலைல 9 மணிக்கு. 9 மணிலேருந்து நைட்டு 11 ரூபா. நைட்டு 11 ரூபா இருக்குமா? இங்க டிஃபன் மட்டும் தான், டிஃபன் இருக்கா? ஸ்நாக்ஸ் மட்டும் தான். நார்மல் டீ, மசாலா டீ, என்னென்ன டீ இருக்குங்க நம்மகிட்ட வந்து? சுத்தமான பசும்பால், இஞ்சி டீ, ஏலக்காய் டீ, மசாலா டீ, நார்மல் டீ. காஃபியில் வந்து புரு காஃபி, கருப்பட்டி காஃபி, சன்ரைஸ், கருப்பட்டி காஃபி, எல்லா காஃபியுமே இருக்கு. வேற ஸ்நாக்ஸ்ல வந்து எக் பஃப், சிக்கன் பஃப், வெஜ் பஃப் இருக்கு. கேக்ல வந்து புட்டிங் கேக்கு, கீ கேக்கு, பனானா கேக்கு, சாக்லேட் கேக்கு, வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி, கனி கேக்கு, நிறைய கேக் இருக்கு. ஸ்வீட்ல நிறைய வகை இருக்கு. ஸ்லேப்பி, லட்டு, பால்சா நிறைய இருக்கு. எல்லாம் இந்தியன் ஸ்வீட்ஸ் எல்லாமே இருக்கு. காலைல 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுவோம், நைட்டு 11 க்ளோஸ் ஆகும். ஃபுல்லா பசும்பால் தான். இது வந்து பிரிப்பில் லிட்டில் இந்தியா, லிட்டில் இந்தியா நிறைய பார்மசி ஆப்போசிட். பசும்பால் டீ. மாஸ்டர் டீ போடுறாரு. நம்ம ஊர்ல டீ போட்ட மாதிரியே இருக்கு. கிளாஸ் ஊர்ல கிளாஸ் ஊர்ல வந்த மாதிரி இருக்கு. அவங்க நம்ம உட்காந்து டீ குடிப்போம். நம்ம ஊர்ல குடிச்ச மாதிரி டீ அப்படியே இருக்கு. பசும்பால் டீ என்னது? நல்லா பசும்பால போட்டுருக்கான் டீ. டேஸ்டா சுட சுட இல்லை ஊர்ல போட்ட மாதிரி கவ்வா டிக்கன் ஊற்றி அழகா போட்டுருக்காங்க. இங்க வந்து சாப்பாடுலாம் இல்லை, ஒன்லி டீ, ஸ்நாக்ஸு இது மட்டும் தான் இருக்கு. கடையை பார்க்கறதுக்கு அவ்வளோ பளிச்சுன்னு இருக்காங்க. நல்லா உட்காந்து குடிக்கிறதுக்கு நல்லா மேஜெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கு. இல்லை இந்தியன் ஸ்வீட்ஸ், பழங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஜூஸ் ஐட்டம் என்ன இது? ஜூஸா? ஜூஸ் ஐட்டம் நல்லா காரம், மிக்சரு, முறுக்கு, பப்ஸ் எல்லாமே இருக்கு. வடை கூட இருக்கு. வடை, பச்சி எல்லாம் கூட இருக்கு.
டீ எவ்வளோண்ணே? டீ எவ்வளோ? 320. ஓகே தேங்க்ஸ்ண்ணே. சரி ஓகே பார்ப்போம். அவர் எங்கே போயிட்டாரா? ஓகே. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள என்னென்ன சாப்பாடு கடைகள், நகை கடைகள், துணி கடைகள் என்னென்ன இருக்கோ எல்லாமே இங்கே இருக்குங்க. லிட்டில் தமிழ்நாடுன்னு வைக்காம லிட்டில் இந்தியன் வச்சுட்டாங்க தவறுதல. சரி பரவாயில்ல, தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள தானே இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்னா இங்கே வந்து தமிழர்கள் தான் அதிகம். அப்போ தமிழ்நாடுன்னு வைக்கிறதுன்னு கரெக்டான ஒரு வார்த்தை, கரெக்டான ஒரு பேர். நான் சொல்கிறது கரெக்டு தானே? நம்ம பிரீஃபில் லிட்டில் இந்தியாவை தான் சுற்றிட்டு இருக்கோம். சாரி, லிட்டில் தமிழ்நாடு சுற்றிட்டு இருக்கோம். ஃபுல்லாக கடை நம்ம கடையெல்லாம் பார்த்தாச்சு. அங்கே டீயும் குடிச்சு டேஸ்ட் பார்த்தாச்சு, செம்ம. ஆமாம், நான் ரொம்ப நாள் டீ இது மாதிரி நம்ம ஊரில் ஒரு டீ குடிச்சிங்க மலேசியாவில், அவ்வளோ டேஸ்ட்டு. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆஃபீஸ் ஏரியா, பெரிய பெரிய பில்டிங் ஏரியா. சரி ஓகே மக்களே, ஓரளவு ரிப்பேர் பார்த்தாச்சு, ஓரளவு தான் பார்த்தாச்சு. இன்னும் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நிறைய கடைகள் போக வேண்டியது இருக்குது. அடுத்த நாள் ஒரு நாள் வந்து இருக்கிற இன்னும் முக்கியமான கடைகள்லாம் இந்த திருப்பூரில் இருக்குது, லிட்டில் தமிழ்நாட்டில் இருக்குது. அடுத்த வீடியோ நான் எடுத்து போடுறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஜமீன். பாய்.